வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் பிரபாகரன். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஒரு வித்தியாசமான சீரியல் கில்லர் படத்தை தான் பார்க்க போகிறோம். கொரியன் மூவி தான் இது. சப்டைட்டில்ஸ்லாம் அவைலபிளாக இருக்குது. 2010 ரிலீஸ் ஆன மூவி. நீங்கள் வந்து IMDbல டாப் 10 கொரியன் மூவிஸ் போட்டிங்கன்னா அதில் இந்த லிஸ்ட்டில் கண்டிப்பாக த்ரில்லர் ஆக்ஷன் சீரீஸில் வரக்கூடிய ரிவெஞ்ச் சீரீஸில் வரக்கூடிய ஒரு மூவி தான் இந்த மூவி. இதோடைய ரேட்டிங் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 7.8 7 கொடுத்துருப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதோட ரன்னிங் டைம் வந்து 2 hours 24 minutes. இந்த படத்தோடைய பேர் என்ன அப்படின்னா ஐ சா தி டெவில் அப்படின்னு சொல்லிட்டு, நான் பேயை பார்த்தேன் இல்லை நான் பிசாசை பார்த்தேன் அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இதுதான் இந்த படத்தோடைய டைட்டிலு. இந்த படத்தோடைய ஸ்டோரி என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு சீரியல் கில்லர் இருக்கான். அவன் வந்து ஒரு போலீஸ் ஆஃபீஸருடைய ஒய்ஃபு ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே கொலை பண்ணிடுறான். அந்த சீரியல் கில்லரை தேடி ஹீரோ போகிறான். அந்த சீரியல் கில்லரை கண்டுபிடிக்கிறான். கண்டுபிடிச்ச பிறகு அந்த ஹீரோ இந்த சீரியல் கில்லரை என்ன பண்ணுறான், அதோடைய விளைவுகள் என்ன அப்படின்றது தான் இந்த படத்தோடைய கதையை. இந்த படத்தோடைய கதை வந்து பார்த்திங்கன்னா நிறைய ட்விஸ்ட் அண்ட் டர்ன்ஸ் நிறையவே இருக்கும். இந்த படத்தை யாருக்கு நான் மெயினாக சஜஸ்ட் பண்ணோம் அப்படின்னா, எனக்கு நிறைய சஸ்பென்ஸ் வேணும், நிறைய ஷாக்கிங் எலமெண்ட்ஸ்லாம் வேணும் அப்படின்னா அவங்களுக்கான மூவி தான் இது. இந்த டிடெக்டிவ், இந்த போலீஸ் வந்து என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவனுடைய ஒய்ஃபை கொலை பண்ணவன் யாருன்றதை தேடி கண்டுபிடிப்பான். கண்டுபிடிச்சிட்டு பிடிச்சி ஜெயிலில் போடுவான்னா அதுதான் கிடையாது, அவனை தப்பிக்க விட்டுருவான். வேணுட்டு தப்பிக்க விட்டுருவான். அவன் தப்பிக்க விட்ட பிறகு அவன் என்ன பண்ணுவான், திரும்ப இதே தப்பு போய் பண்ணுவான். அப்படி அவன் ஒவ்வொரு வாட்டியும் பண்ணும்போதும் அவனுக்கு ஒரு தண்டனை கொடுத்துட்டே இருப்பான். அவனை கொடூரமாக தாக்குவான், கொடூரமாக அடிப்பான். அவன் அங்கேருந்து தப்பிச்சு போயிட்டே இருப்பான். ஒரு கட்டத்தில் இந்த சைக்கோ, இந்த சீரியல் கில்லர் என்ன பண்ணுவான் அப்படின்னா, அவன் யார், நம்மளை எப்படி அவன் கண்டுபிடிக்கிறான் அப்படின்றத விஷயத்தை தெரிஞ்சுப்பான். ஓகே, நம்ம வந்து ஆல்ரெடி ஒரு பொண்ணை கொலை பண்ணிட்டோம், ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும்போதே அந்த பொண்ணை கொலை பண்ணிட்டோம், அந்த பொண்ணோடைய ஹஸ்பண்ட் தான் தேடி வந்து நம்மளை இப்படி அட்டாக் பண்ணுறான், நம்மளை கொடுமைப்படுத்துகிறான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். இனிஷியலாக வந்து பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாவே இருக்கும். கண்டிப்பாக ஹீரோ வந்து ஏதோ ஒரு டைமில் வந்து அந்த வில்லனை கொன்னுடுவான் அப்படின்னு தான் நம்ம நினைப்போம். ஆனால் ஒரு ட்விஸ்ட்டு வரும். அதன் பிறகு வந்து பார்த்திங்கன்னா ஏற்கனவே ஹீரோ வந்து அவனுடைய ஒய்ஃப் இழந்திருப்பான். அதன் பிறகு வந்து நடக்கக்கூடிய சம்பவங்கள் வந்து ஹீரோவை ஒரு மிகப்பெரிய பாதிப்புக்குள்ளாகும். மிகப்பெரிய பாதிப்பு அப்படின்னு சொன்னால் அவன் பெரிய பெரிய இழப்புகள்லாம் இழப்பான். இனிஷியலாக வந்து அவன் கெயின் பண்ணுற மாதிரி இருக்கும். ஆனால் போக போக என்ன ஆகும்னா அவன் லாஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். இது வந்து ரொம்ப ட்விஸ்ட்டு செம்மையாக இருக்கும். அந்த வில்லன் எப்படி வந்து ஹீரோவை வந்து என்னை கண்டுபிடிச்சான் அப்படின்றது தெரிஞ்சுப்பான். அது மட்டும் இல்லாமல் அவனுடைய வீக்னஸ் எது, அவனுடைய வீக் பாயிண்ட் எதுன்னு கண்டுபிடிச்சி அங்கேயே அடிப்பான். அதுதான் இந்த படத்துடைய சஸ்பென்ஸு. எந்த அளவுக்கு கொடூரமாக இருக்கும் அப்படின்னா, ரத்தம் தெறிக்க தெறிக்க கொடூரமாக இருக்கும். சில விஷயங்கள் நம்ம எதிர்பார்க்கவே மாட்டோம். அந்த மாதிரியான ஆக்ஷன் சீக்வன்ஸு, ஸ்டண்ட்ஸ்லாம் இருக்கும். நீங்கள் இந்த படத்தை விரும்புகிறீங்கன்னா கண்டிப்பாக பாருங்கள். இது எல்லாேருக்கும் சஜஸ்ட் பண்ணுவோம் அப்படின்னா கிடையவே கிடையாது. நிறைய பேர் வந்து இந்த ஆக்ஷன்ஸ், வைலன்ஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும் இந்த படத்தில். வைலன்ஸை விரும்பாதவங்க இந்த படத்தை கம்ப்ளீட்டாக அவாய்ட் பண்ணிடலாம். இன்னொரு விஷயம் என்னென்னா, வைலன்ஸ் அதிகமாக இருக்கிறது மட்டும் இல்லை, ரொம்ப கொடூரமாகவும் இருக்கும். ஸோ அவங்களுக்கான மூவி இது கிடையவே கிடையாது. இந்த மூவி 100% வந்து வைலன்ஸ் விரும்பக்கூடியவங்களுக்கான மூவியாக தான் இருக்கும். இன்னொருத்தவங்க யார் அப்படின்னா, சர்ப்ரைஸ் ட்விஸ்ட் டர்ன்லாம் எனக்கு வேணும் அப்படின்றவங்க இந்த படத்தை கண்டிப்பாக நம்பி தரமாக பார்க்கலாம். வீட்டில் நைட்டு தனியாலாம் பார்க்காதீங்க. சில சமயம் சில சீன்ஸ்லாம் வந்து பயங்கரமாக இருக்கும், ரத்தம் தெறிக்க தெறிக்க இருக்கும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இந்த படத்தை வந்து பகலில் பார்க்க பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் கண்டிப்பாக இது வந்து ஒரு சர்ப்ரைஸான மூவி தான். கடைசியாக வில்லன் என்ன பண்ணால், ஹீரோ என்ன பண்ணான்றதை இந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுங்க. நம்ம சேனலில் நீங்கள் இதுவரை சப்ஸ்கிரைப் பண்ணால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் சந்திப்போம். அன்டில் தென் பை பை ஃப்ரம் பிரபாகரன்.